இயேசு தன்னுடைய சீஷர்களை படகு எடுத்துட்டு தனியா பயணம் செய்ய சொல்றாரு. இது சுவிசேஷங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த பயணத்துல அவங்க பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொந்தளிப்புக்கு நடுவுலயும் பெரும் காற்றுக்கு நடுவுலயும் சிக்கி தவிக்கிறாங்க. இந்த சிக்கல்களுக்கு நடுவுல இயேசுவானவர் கடல் மேல நடந்து வந்துடுறாரு. பேதுருவானவர் மட்டும் என்ன சொல்றாருன்னா, இயேசுவே இது நீரானால் நானும் கடல் மேல நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு உடனே அனுமதியும் கொடுத்துட்றாரு. பேதுரு இமீடியட்டா கடல் மேல நடந்து வர்றாரு. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு. ஆனால் அதற்காக தேவன் நம்மளை அழைக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சீஷர்கள் 12 பேர் இருந்தாலும் இயேசு யாரையுமே நீங்க கடல்ல இறங்கி நடந்து வாங்கப்பா, என்ன போல நடந்து வாங்க அப்படின்னு யாரையுமே கூப்பிடல. ஆனா பேதுருவை மட்டும் அனுமதி கேட்ட உடனேயே இயேசு அனுமதி கொடுக்கிறாரு. அதாவது இயேசுவோடைய அழைப்பை ஏற்று பேதுரு போகல, பேதுருவுடைய விருப்பத்திற்கு இயேசு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அதனால நம்ம செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்றது எனக்கு தெரிந்து மற்ற சீசர்களுடைய நிலைமையை போலத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற சீசர்கள் 11 பேருக்குமே அவர் மேல கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டிருக்கலாம். நாங்கெல்லாம் அமைதியா இருக்கும்போது இவன் மட்டும் எதுக்கு இப்படி ஆடுறான் அப்படின்னு நிறைய பேருக்கு கோபத்துல ஏதாவது சொல்ல கூட செஞ்சிருக்கலாம். அதை பத்தி நம்ம ஒண்ணுமே வாசிக்க முடியறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் மனித இயல்பு அப்படிங்கிறத அங்க நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம இறங்கி வேலை செய்யற நேரத்துல கண்டிப்பாக நம்மளை சுற்றி நம்மளோடு இருந்தவர்கள், நம்ம சபையில் இருக்கிறவர்கள், இல்லைன்னா நம்ம சகோதரர்கள், நம்ம குடும்பத்தாரே கூட அதற்கு ஒரு எதிர்ப்பும் ஒரு கோபமும் காட்டலாம். அதற்காக நம்ம செய்ய நினைக்கிற காரியங்கள், இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் அதை தடைபட்டு போகக்கூடாது. அதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். குறிப்பிட்ட தூரத்தை கடந்து வந்த நேரத்துல அவர் இயேசுவின் மீதான பார்வையை எடுத்து அந்த உலகத்தின் மீது, அதாவது காற்றின் மீதும் அந்த கொந்தளிப்பின் மீதும் அதை செலுத்தின போது, அவருடைய பார்வை சிதறின போது இமீடியட்டா அவர் கடல்ல மூழ்க ஆரம்பிக்கிறாரு. இயேசுவானவர் அவரை காப்பாற்றவும் செய்கிறாரு. மற்ற சீஷர்கள் யாருமே படகுல இருந்து இறங்கி வந்து அவரை காப்பாத்தல. என்னுடைய சித்தத்தின்படி நம்ம இறங்கி கிரியை செய்யும் போது நம்ம மூழ்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். நமக்கு இழிவான சிக்கல்களான பல துன்பங்களும் ஏற்படலாம். ஆனா அதன் மத்தியில இயேசுவானவர் நம்மளுடைய அழுகையின் சத்தத்தை, இல்லைன்னா நம்ம கூப்பிடும் போது கண்டிப்பாக கர்த்தர் தமது கரத்தை நீட்டி நம்மளை தூக்கி எடுக்கிறதா இருக்காரு. சேஃபா கொண்டை போட்ல சேர்க்கிறவராகவும் இருக்கிறாரு.